பிரதர், உங்களுக்கு கிரகம் ஸ்டைன்ஸ் யாருன்னா தெரியுமா? தெரியாது. அவர் கிரகம் ஸ்டைன்ஸ் யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரகம் ஸ்டைன்ஸ் சொல்லி யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரகம் ஸ்டைன்ஸ் கேள்விப்பட்டது இல்லையா? இப்போ உனக்கு கிரகம் ஸ்டைன்ஸ் பத்தி யாருன்னா தெரியுமா? இல்லைங்க ப்ரோ, தெரியாது. கிரகம் ஸ்டைன்ஸ் யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரகம் ஸ்டைன்ஸ் சொல்லி யாருன்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரகம் ஸ்டைன்ஸ் ஒரு ஆஸ்திரேலியால இருந்து இங்க ஒரு மிஷனரியா நம்ம இந்தியாவுக்கு வந்தாரு. இங்க ஒடிசா அப்படின்ற ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஒடிசா இந்தியாவுக்கு வந்து இந்த குஷ்டரோகி அவங்க எல்லாம் வந்து இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க நம்ம சொல்லல இந்திக்காரன்ட்டு. இந்தியாவில வந்து நிறைய பேரு இந்த குஷ்டரோகிகளை பார்த்தாலே தீட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க சாபக்கேடானவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யாரும் பக்கத்துல போக மாட்டாங்க. அவங்க அப்பா இங்க நம்ம இந்தியா மக்களுக்காக இந்த குஷ்டரோகிகளா இருக்கிறாங்களே அவங்களுக்கு போயிட்டு மருத்துவ சேவை, அவங்க யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. வந்து மருத்துவ உதவிகள், நிறைய சிகிச்சைகள் அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடவுளோட அன்பை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. ஏழை எளிய மக்களுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை பார்த்து ஜனங்க எல்லாமே அவங்க மேல அன்பு வச்சு அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பிடிக்காத சில பேர் என்னடா இவங்க வந்து இங்க நிறைய கூட்டத்தை சேர்த்துட்டான் அப்படின்னு சொல்லி கார்ல வந்து உயிரோட வந்து கொளுத்திட்டாங்க. ஆனா இது நடந்தது 1999 நடந்துச்சு. கிரகம் ஸ்டைன்ஸையும் ரெண்டு பையன் பிலிப் திமத்தி ரெண்டு பேரையும் கார்ல வந்து உயிரோட கொளுத்திட்டாங்க. ஒய்ஃப் வந்து என்ன பண்ணிருக்கணும்? தெளிவா இருந்தா கேஸ் கொடுத்துருக்கணும். கேஸ் அடி இருக்கணும். ஒய்ஃபா சாவடிச்சிட்டாங்களா? அவங்க கொன்னது கரெக்டா தப்பா? தப்பு தான் சொல்ல முடியும். பண்ணது கரெக்டா தப்பா? தப்பு ப்ரோ. கொளுத்துனது வந்து நல்லதா கெட்டதா? கெட்டதுண்ணா. ஏன்னா நல்லதா செஞ்சாங்க, கெட்டது பண்ணிட்டாங்க. என்னது? நானும் கிறிஸ்டியன் தானா. ரொம்ப சந்தோஷம். இப்போ அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்ணாங்க என்ன தெரியுமா? இப்போ ஆனா அவங்க ஒய்ஃப் வந்து என்ன தெரியுமா, ரொம்ப வந்து ஃபீல் பண்ணாங்க. ஆனா அவங்க ஒய்ஃப் என்னெல்லாம் பண்ணிருக்கலாம், அவங்க மனநிலை எப்படி எல்லாம் இருந்திருக்கும்? வெய்யாகும் தான். எதுக்கு பையன் எப்படி இனிமே பண்ணலான்னு சொல்லிட்டு பையன் கூட வருங்க. ஹஸ்பண்ட் ரெண்டு பசங்க ரெண்டு பேரும் வந்து சேர்த்து எரிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு வந்துச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க? டென்ஷன் ஆகும் தான். யாரா இருந்தாலும் போய் கேட்கலாம் தான். தப்புதான். ஆனா அவங்க ஒய்ஃப் என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் வணங்குற ஏசப்பா வந்து மன்னிக்க சொல்லி இருக்கிறாரு, அதனால வந்து மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப மன்னிக்கிற குணம் யாருக்கிட்ட இருந்து வர்றது? மன்னிக்கிற குணம் இருந்தாலே கடவுளோட குணம் நம்மளுக்குள்ள வந்து இருக்குது. இப்ப அந்த மன்னிக்கிற குணம் நம்ம கிட்ட இருக்குதான்னு பார்த்தா இருக்கவே மாட்டேங்குது. ஒரு மனுஷனை மன்னிக்க முடியாததுனாலதான் நிறைய பேரு கொலை அநியாயம் நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. ஏரியா சண்டை எவ்வளவு மன்னிக்காதனாலதான் எவ்வளவு இடத்துல தெரு சண்டை, ஏரியா சண்டையாகி, ஏரியா சண்டை ஊர் சண்டையாகி, ஊர் சண்டை இப்போ நாடு சண்டையா வந்து ஆகுது. இப்போ செகண்ட் வேர்ல்டு வார் கூட வந்தது கூட ஒரு ரெண்டு பேருக்கு நடந்த ஒரு சின்ன பிரச்சனை தான் ஒரு உலக போர் வந்து வர்ற அளவுக்கு வந்து ஆச்சு. நீங்களும் நானும் மன்னிச்சா நிறைய விஷயங்கள் நடக்காது. அநியாயம், கொலை இல்ல எவ்வளவு இடத்துல வந்து வெட்டுக்குத்து நடந்துட்டு இருக்கு, ஏரியா சண்டை, ஊர் சண்டை, இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம்ல. இப்போ நம்மளுக்கு மன்னிக்கிற குணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? மற்றவங்கள தப்பா பேச மாட்டோம். எல்லாரையும் வந்து என்னன்னா வெறுக்க மாட்டோம், கோவப்பட மாட்டோம், எல்லாரையும் மன்னிப்போம். மன்னிக்கிறதுனால என்ன நல்ல விஷயம் வந்து கிடைக்குதுன்னு நீங்க நம்புறீங்க? மன்னிக்கிறதுனால நம்ம ஒன்னும் ஆயிட போறது இல்ல. தாழ்ந்து போனா நல்லது தானே. தாழ்ந்து போனா நல்லது. நான் நல்லதான் பண்ணேன் அந்த ஜனங்களுக்கு, ஆனா அவங்க கெட்டது பண்ணாங்க. பரவாயில்ல, நான் அவங்கள வந்து மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ கிறிஸ்தவர்கள் விரோதமா எல்லாரும் வந்து என்ன கெட்டது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்ப நம்ம மன்னிக்கணுமா மன்னிக்க கூடாதா? மனுஷதானே ஆகணும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறத்திலும் அன்பு கூறுவாய்னு தேவன் சொல்றாரு. ஸோ அதனால நம்மளை எப்படி நேசிக்கணுமோ மற்றவங்களையும் எப்படி நேசிக்கணும். அவரு கடவுள் தான் எல்லாமே நியாயத்திற்கு கொடுக்கணும். ஸோ அவரு பார்த்துக்க போறாரு. மன்னிக்கிற குணம் வந்து கடவுள் கிட்ட இருந்து வர்றதுதான். இப்போ உங்க லைஃப்ல யாரெல்லாம் வந்து நீங்க வந்து மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்க? வந்து மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நான் என் லைஃப்ல மன்னிக்கணும்னு நினைக்கிறது எங்க அத்தை, என் மாமா, அவ்வளவுதான். உங்க அத்தை மாமா எல்லாரும் வந்து மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்க லைஃப்ல யாரெல்லாம் நீங்க மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்க? நம்மளுக்கு யாரு துரோகம் பண்றாங்களோ அவங்க மன்னித்தான் ஆகணும். உங்க இல்ல யாராவது ஒருத்தர் மன்னிக்காம இருந்திருக்கிறீங்களா உங்க லைஃப்ல? யோசிச்சு பாருங்க. இருக்கலாம், ஞாபகம் இல்ல. இப்ப மன்னிக்கிறது அப்படின்றது கடவுளோட குணம். அதே மாதிரிதான் ஏசப்பா வந்து மன்னிச்சாரு. இந்த உலகத்துல நீங்களும் நானும் செஞ்ச பாவத்தெல்லாம் அவர் வந்து மன்னிச்சு தன்னோட பிள்ளைய வந்து ஏத்துக்கிட்டாரு. நீங்களும் நானும் கடவுளோட பிள்ளை. கரெக்டா? லைஃப்ல மன்னிப்பீங்களா இதுக்கப்புறம்? கண்டிப்பா. இப்போ மன்னிக்கணும் அப்படின்னு நினைச்சா யார வந்து உங்க மைண்ட்ல வந்து வரா இப்போதைக்கு? நம்ம கூட இருந்துட்டு நம்மளை பத்தியே தப்பா பேசுறவங்க, நம்ம கூட இருந்துட்டு நம்ம தப்பா பேசுறவங்கள மன்னிக்கணும். ஏன்னா நமக்கு நிறைய பேர் துரோகம் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா நம்பி நமக்கு துரோகம் பண்ணவங்கள தான் நான் மன்னிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் கோவம் இருந்தது.
அதுக்கப்புறமா ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் சரி அது கோவப்பட்டு என்ன ஆக போகுது, சரி நம்ம அதையும் கடந்து போகலாம், வேற அடுத்த லைஃப் இருக்கு, அதை மறந்துட்டு மன்னிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க லைஃப்ல யாரெல்லாம் மன்னிக்க முடியாம நீங்க வந்து இருக்கிறீங்க? தப்பு பண்ணா மன்னிக்க முடியாது, தப்பு பண்ணலன்னா மன்னிச்சிடலாம் யாரா இருந்தாலும். ஆனா இங்க வந்து கொலை பண்ணியிருக்காங்களே, இவங்களே வந்து மன்னிச்சிருக்காங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்க? என்னது? கடவுள் இருக்கிறனால தான் மன்னிக்க முடியும். கடவுள் இருக்கிறனால தான் மன்னிக்க முடியும். ஸோ அந்த கடவுளை வந்து நீங்க வந்து பிடிச்சிக்கோங்க. ஏசப்பா வந்து உங்களோட பாவத்துக்காக என்னோட பாவத்துக்காக மன்னிச்சாரு. அவரோட ரத்தம் நம்மளை வந்து பரிசுத்தமா வந்து மாத்துது. அந்த மன்னிக்கிற குணம் கடவுள் கிட்ட இருந்து வர்றதுதான். மன்னிக்கிற குணம் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் நல்லவங்களா மாறிடுவாங்க. அப்படின்றவன வேற வரமாட்டியா? மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்புறீங்க.